வணக்கம் சினிஃபைல்ஸ், நான் உங்க born for cinema. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட ரிவ்யூ இட்லி கடை, directed by தனுஷ். as a hero, director and emotional core of the movie. இட்லி கடையில சுட்ட இட்லி எப்படி வந்திருக்கு? Let's dive in. இந்த படத்தோட கதை என்னன்னா, சிவனேசனா வர ராஜ்கிரண் ஒரு கிராமத்துல பாரம்பரியமான ஒரு இட்லி கடையை வச்சிருக்காரு. அவரோட பையனா தனுஷ் இந்த படத்துல ஆக்ட் பண்ணிருக்காரு. தனுஷ்க்கு அந்த கடையை எப்படியாச்சும் நிறைய பிரான்ச்சைஸியா மாத்தணும், பெரிய பிசினஸா மாத்தணும்னு ஆசை. ஆனா அதுக்கு ராஜ்கிரண் சம்மதிக்காததுனால ஃபாரின்ல போய் ஒரு பெரிய கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஃபாரின்ல ஒர்க் பண்ற வேலையை விட்டுட்டு திருப்பியும் கிராமத்துக்கு வந்து அந்த இட்லி கடையை எடுத்து தனுஷ் நடத்துறாரு. அவர் எதுக்காக ஃபாரின்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்த வேலையை விட்டுட்டு வந்து இந்த இட்லி கடையை எடுத்து நடத்துறாரு? அந்த இட்லி கடையை எடுத்து நடத்துறதுல அவருக்கு என்ன பிரச்சனை வருது? திருப்பியும் அவர் ஃபாரினுக்கு போறாரா, இல்ல அந்த இட்லி கடையே நடத்துறாரா? இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட கதையை டோட்டலா அவங்க ட்ரெய்லர்லயே சொல்லிட்டாங்க. ஏன்னா ஒரு பெரிய ஒரு சஸ்பென்ஸாவோ த்ரில்லராவோ அந்த மாதிரியான கதைலாம் இல்லாம ரொம்ப நார்மலா சிம்பிளான ஸ்டோரி தான். இந்த படத்துல ஒரு பெரிய பாசிட்டிவ், தனுஷ் ஆஸ் அன் ஆக்டர் ஒரு சூப்பர் ஸ்ட்ராங் பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துல கொடுத்திருக்காரு. அந்த அப்பா பையன் பாண்டிங், அந்த இட்லி கடை மொமெண்ட்ஸ், அந்த இட்லியை ப்ரிப்பேர் பண்ணி அதுல ஃபெயிலியர் ஆகிற மொமெண்ட்ஸ். ஆஸ் அ டைரக்டர், டீசன்ட் ட்ரை. நித்யா மேனன், எவ்ரி சீன் ஷி அப்பியர்ஸ் ஷி ஷைன்ஸ். ராஜ்கிரண் இந்த படத்தில் ஒரு கெஸ்ட் ரோல் அளவுக்கு தான் வராரு. அவரோட இம்பாக்ட் இந்த படத்தில் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அவருக்கும் தனுஷ்க்கும் இருக்கிற அந்த எமோஷனல் பாண்டிங் ரொம்ப நல்லா கனெக்ட் ஆயிருக்கு. சமுத்திரக்கனியோட கேரக்டர் நம்ம ஓவராலாக பார்த்து இரிட்டேட்டான ஒரு கேரக்டர். அதே கேரக்டரை இந்த படத்தில் போட்டது வர்ஸ்ட். சத்யராஜ், சமுத்திரக்கனி, பார்த்திபன் இவங்களோட கேரக்டர்லாம் பெருசாக யூஸ் பண்ணாத மாதிரி இருந்துச்சு. இந்த படத்தில் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் அப்படின்னா வந்துட்டு அருண் விஜயோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆஃப்டர் ஸோ லாங் ஒரு விக்டர் அந்த மாதிரியான ஒரு கேரக்டர், அந்த கேரக்டருக்குமே கொஞ்சம் டெப்த் இல்லாமல் பில்ட் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் பிளே இது ரெண்டுமே ரொம்ப ஒரு பழைய டைப் ஆஃப் ஸ்க்ரீன் பிளே அண்ட் ஸ்டோரி. ஓரளவு ஒரு 80s or 90s மூவி பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. பீரியட் மூவி பார்த்து நமக்கு அந்த ஃபீல் வந்திருந்தா பரவாயில்ல. ஆனால் படம் நடக்கிற பீரியட் இப்போ தான், அதுலேயே நமக்கு அந்த ஃபீல் வருது. ஓவராலாக எல்லா சீனுமே ரொம்ப ப்ரிடிக்டபுளாக தான் இருந்துச்சு. இந்த படத்தோட ஓப்பனிங்ல வர ஒரு ரீசன் இருக்கும். தனுஷ் வந்துட்டு ஃபாரின்ல போய் ஒர்க் பண்ணிட்டு அங்கேருந்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி வந்து திருப்பி இந்த இட்லி கடைக்கு வராரு அப்படின்றது கனெக்ட் ஆகல. திருப்பி இந்த இட்லி கடைக்கு வந்து எதுக்காக அவர் திருப்பி அந்த இட்லி கடையை எடுக்கிறாரு அப்படின்ற சீனும் பெருசா கனெக்ட் ஆகல. ஸோ அந்த சீன்ஸ் அண்ட் ஸ்க்ரீன் பிளேல இன்னும் கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா பயங்கரமான இம்பாக்ட் கொடுத்துருக்கும். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் அண்ட் படத்தோட கதை ஆரம்பிக்கிறதுக்கே மோர் தென் 1 hour ஆகிருது. அந்த 1 hour ஃபுல்லாக ரொம்ப மெலோட்ராமா தான் இருக்குது. அண்ட் டோட்டல் செகண்ட் ஆஃப்மே மெலோட்ராமாவாக தான் இருக்குது. எல்லா சீன்ஸுமே ப்ரிடிக்டபிளாக தான் இருந்துச்சு. இந்த படத்தோட மெயின் தீம் வந்துட்டு அருண் விஜய் வர்சஸ் தனுஷ், அது ரெண்டுமே வந்துட்டு கனெக்ட் ஆகவே இல்லை. அந்த ஹீகோ கிளாஷ் சுத்தமாக ஒர்க் அவுட்டே ஆகலை. ஓவராலாக இந்த படம் ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு சும்மா டைம் பாஸ்க்கு ஃபேமிலியோட போய் பார்க்கலாம் அந்த மாதிரியான ஒரு படம் தான். நாட் மோர் தென் தட். இட்லி கடை ஒரு ஆர்ட்ஃபுல் ஃபேமிலி ட்ராமா, சிம்பிளான ஸ்டோரி, ஸ்ட்ராங் பெர்ஃபார்மன்சஸ், எமோஷனல் கனெக்ட். பட் இஃப் யூ எக்ஸ்பெக்டிங் அ ஃப்ரெஷ் நரேட்டிவ், அப்போ கொஞ்சம் லெட் டவுன் ஃபீல் வரும். ஓவரால் ஃபார் ஃபேமிலி ஆடியன்ஸ் அண்ட் தனுஷ் ஃபேன்ஸ், திஸ் இஸ் a must watch. ஃபார் சினிஃபைல்ஸ் இது ஒரு கம்ஃபர்ட் மீல் மாதிரி தான். டேஸ்டி, ஃபெமிலியர் பட் நாட் கிரவுண்ட் பிரேக்கிங். இந்த படத்தோட மியூசிக் ஜிவி பிரகாஷ், ரொம்ப சோல்ஃபுல்லான பேக்ரவுண்ட் ஸ்கோர் அண்ட் சாங்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தனுஷ் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மூவி ரிவ்யூஸ் மட்டும் இல்லாமல் ஃபிலிம் ரெக்கமெண்டேஷன்ஸ் அண்ட் சினிமா டிஸ்கஷன்ஸ் எல்லாம் சேனல்ஸில் வீடியோஸாக வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Until then, signing off from the இட்லி கடை.